இந்த மழை குளிர்காலங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் ரசம். அதுலயும் இந்த பைனாப்பிள் ரசம் வித் இட்ஸ் ஃப்ரூட்டி ஃபிளேவர் அட்டகாசம். ரசம் சாதமாகவும் சாப்பிடலாம், அப்படியே சூப்பாகவும் குடிக்கலாம். இந்த ரசம் பண்றதுக்கு பாதி பைனாப்பிளை நான் ஃபைனா சாப் பண்ணி மிக்சி ஜாரை தண்ணி விட்டு இதை ஃபைனா அரைச்சி இதை வடிகட்டி பைனாப்பிள் ஜூஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து இதை கரைச்சி ஒரு பாத்திரத்தில் விட்டு சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு ரசத்துக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு புளி பச்சை வாசனை கண்டிப்பா போனோம். அப்புறம்தான் இந்த பைனாப்பிள் ஜூஸையே நம்ம விடணும். பைனாப்பிள் ஜூஸோட ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை கப்பு வெந்த தோரம் பருப்பை கரைச்சி சேர்த்துட்டு இதோட தேவையான தண்ணியும் விட்டு ரசத்தை விளாவி இது நல்லா நுரக்கட்டி வரும்போது நெய்ல கடுகு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை தாளிச்சிட்டு இப்போ ஒரு சின்ன கப்ல பைனாப்பிள் சங்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம சாப் பண்ணி நல்ல ஒரு பைட் ஃபீலுக்கு போட்டுட்டு கைப்பிடி கொத்தமல்லியும் போட்டு இறக்கினா ஆஹா ரசம் பிரமாதம் பாராட்டு கிடைக்கும்.